டான்ஸை பார்த்துருப்பீங்க, இந்த பிள்ளை எவ்வளோ வடிவம் ஆடி வந்தது. சில நேரத்தில் சில பெண்கள் வந்து இப்படியான இதில் அது அடுத்தவங்க பார்க்காங்கன்றதுக்காக என்ன கலையை நான் விட்டு கொடுக்கலாதானே. அரசாங்கம் ரீதியாக அவங்களுக்கு பவர் இருக்கு கொஞ்சம். ஜிஎஸோட ஒரே கப்பில் நூடிஸ் அப்படியே காவடி, சம்பு நடனம், பாம்பு நடனம் போன்ற நடனங்களையும் எங்களால் வழங்க முடியும். காலையில் தொடங்கினா சனி இருந்தாலும் சரி, ஞாயிறு இருந்தாலும் சரி, வீட்டில் பிள்ளைகள் நிற்கிது இல்லை. காலையில் தொடங்கினா பின்னேற மட்டும் கிளாஸாக இருக்குது. அந்த டைமில் உங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி வந்து இந்த மிஸ் மோகன ரவி இன்னும் கொஞ்சம் நாளாக மிஸ்ஸஸ் ஆக போகிறாங்க. அதை நாங்கள் ஏற்கனவே விளம்பரம் தேவையா? ஒரு பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேளுங்க, நான் எப்படி அவங்கள பாக்குறேன்னு சொல்லி டான்ஸ் அண்ட் அலையிலி பார்த்தா பாப்பாங்க. ஆட்டக்காரி அப்படிதான் சொல்லுவாங்க. சுதாக்கா இருந்த, சரிதாக்கா இருந்த, உதயா டீச்சர் எல்லாம் இருந்தவங்க. எல்லா குடிகளும் இருக்காங்க. அந்த எல்லா குடிகளுக்குமே எங்க டான்ஸ் எடுக்கிறது. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு அவங்க வாய்ப்பை வழங்கி பார்க்கலாம். அங்க வந்து உங்களோட ஊர்ல இப்படி கோயிலுக்கு எல்லாம் ப்ரோக்ராம் செய்யறதா, உங்களோட ஊர் பிள்ளை நல்லா ஆடுங்களாமே, உங்களோட ப்ரோக்ராம் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கக்கூடாது. யாருக்கு பெருமை? பிறந்த நாட்டுக்கு பெருமை சேரு, பிறந்த ஊருக்கு புகழச்சேருன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் குச்சி ஸ்ட்ரீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். ஓகே, குச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கழுதாவில் பெற்றாங்குடிய குதிரை ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க. அதனை தொடர்ந்து அங்கே பார்த்தோம்னா நாகினி ஆட்டமாக வந்து ஒரு பாம்பு டான்ஸுக்கு சின்ன பிள்ளைகள் ஆடி இருந்தது. அதையும் பார்த்துருந்தீங்க. அப்படியே போய் பார்ப்போம். அந்த பிள்ளைகள் களைச்சி போய் வந்தது. இப்போ கோயிலுக்கு எவ்வளோ தூரம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி வளைச்சி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தது. களைச்சி போயிருக்குது. இங்கே காட்டுங்க, தம்பியாக்களை காட்டுங்க. பேட்டியெல்லாம் கலட்டி தானுகள். 7வது கட்டத்தில் இவங்க காவடி ஆட்டம் ஆடி வந்தவங்க பொடியன்கள். காவடி ஆட்டம் ஆடி வந்தது. அவங்களுக்கு சோடா வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதோட சேர்த்து எங்களுக்கும் ஒரு சோடா வாங்கி தந்தீங்க. வாங்க இங்கே வாங்க, இங்கே பாருங்க. எங்களுக்கும் ஒரு 2 லிட்டர் சோடா வாங்கி தந்துருக்கிறாங்க குடிக்க சொல்லி. அப்படியே நாங்கள் தொடருவோம். பொடியில் அப்படியே எடுப்போம். என்ன மாதிரி முடிஞ்சது இல்லைங்க? முடிஞ்சதில்ல இருந்தது. என்ன குளிச்சிட்டு வந்த மாதிரி? அப்படிதான் ஐயா. வீதியில நீராடி வந்து பரவாயில்ல, நல்லா ஆடுனீங்க. வாழ்த்துக்கள். இதையும் கூட அடுத்த தரம் இன்னும் ஆடணும் நீங்க. சரியா? இன்னும் உங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம் உங்கள்ட்ட இருந்து. தம்பி சைவத்துல சிறந்து விளங்குறவர் தம்பி. அறநெறி பாடசாலையில நான் வந்து ஓயல் எழுதி முடிச்சு நான் 7 படிச்சிருந்த போதிலும் அங்க வர 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு நான் படிச்ச பாடத்தை அவங்களுக்கு இலவசமாக நம்ம மதத்தை போதிக்கணும். இப்ப பாருங்க, பௌத்த பாடசாலையில ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பா அறநெறி அவங்க நடத்தி அவங்களோட பௌத்த மதத்தை எவ்வளவு சிறந்த ரீதியில கொண்டு வராங்க. அந்த விதத்துல நம்மட சமயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சைவ சமயத்தை முழுமுத கடவுள் ஆரம்பிதான் தெரியாம இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்மட சமயம் பின்தங்கி போறது நாங்க எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்கு. முழுமுத கடவுள் சிவபெருமானா இல்ல விநாயகர் பெருமானா? முழுமுத கடவுளா இல்ல முதல் வணக்கத்துக்குரிய? ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாம். விநாயகர் பெருமான கும்பிடுறாங்க தான் முழுமுத கடவுளை விநாயகர் பெருமான் என்று சொல்லி ரீதியிலான அவங்க வழிபடுவாங்க. அந்த ஒரு பிரிவு தான் இருக்கு. ஓகே, நம்ம இன்னொரு இதுல போட்டியில சந்திக்கணும். சரி தம்பி, நன்றி. நல்ல டான்ஸ் ஆடுனீங்க. ஓகே, இன்னொரு அரசாங்கம் ரீதியாக அவங்களுக்கு பவர் இருக்கு கொஞ்சம். ஜிஎஸோட ஒரே கப்பில் நூடிஸ் அப்படியே. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இந்த கழகத்தை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா ஒன்று தோன்றுனீங்க? அதாவது என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம சிவனார்மடு பிள்ளையார் கோவில் என்ற ஒரு கோவில் இருக்குது. அப்போ கோயிலோட கொஞ்சம் சாமியோட கொஞ்சம் விருப்பம் கூட. அப்போ பஜனை குழு வந்து பஜனை செய்துட்டு இருக்கிறது. அப்போ அந்த கோயில் வந்து கலைக்கு பாரம்பரியமான கோயில். எருவில பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷங்களுக்கு முந்தி அவரத்தில் மேடை நாடகங்கள், மேடை நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. அப்போ அதை கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் பார்க்கல நேரில். இப்போ நம்ம அதை செய்ய வேணுமென்றதுக்காக பஜனை குழுவால் ஒரு கலை நிகழ்வு ஒன்று முதல் தடவையாக செய்தோம். அதே ஒரு பஜனை குழு கலை நிகழ்வுகளை செய்கிறத ஒரு கலைக்கழகமாக இருந்து செய்த ஐந்து போட்டு அந்த கலைக்கழகத்தை பதிவு செய்து நாங்கள் கலைக்கழகமாக இயங்கி கொண்டு வரோம். ஐங்கரா கலைக்கழகம் பாரம்பரிய கலைகளை பேணணுமென்றதில் அதை ஒரு முக்கியமாக வச்சு கொண்டு இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்த எருவிலூரில் ஒரு சில வருடங்களாக அந்த நாட்டுக்கூத்து ஆரம்பத்தில் பாரம்பரியமாக இருந்தது. அது விடுபட்டு இருந்தது ஒரு சுமார் ஒரு 10 வருடமாக, 7-8 வருடத்துக்கு மேலே. அப்போ அதை நாங்கள் ஒரு 3 வருடமாக ராசமாணிக்கம் ஐயா, கலாபூசணம் ராசமாணிக்கம் ஐயாவின் நெறியாள்கையில் ஐங்கரா கலைக்கழக உறுப்பினர்களை கொண்டு நாங்கள் என்ன செய்திருந்தோம்னு சொன்னால், அந்த நாட்டுக்கூத்து நிகழ்வை திரும்ப ஒரு மேடையேற்றி இருந்தோம். போட்டி நிகழ்வுகளில் பங்கு பெற்ற வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமான எங்களோட பிரதேச மட்டத்தில் நடக்கிற போட்டி, கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தால் நடக்கிற போட்டி நிகழ்வுகள் எல்லாம் ஐங்கரா கலைக்கழகம் சார்பாக பங்கு பற்றி கொண்டிருக்கிறோம்.
அந்த வகையில் தேசிய இளைஞர் விருது வழங்கும் போட்டியில் ஐங்கரா கலைக்கழகம் 2019ஆம் ஆண்டு மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தையும் மாகாண மட்டத்திலும் 1ஆம் இடத்தையும் பெற்று இறுதியாக தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்றிருந்தோம். அந்த குழுவில் நான் உட்பட தம்பி ஜுவராஜன், கேணுஜன், அருண், டிஷான் மற்றும் லுக்ஜனன் ஆகியோர் பங்கு பற்றியிருந்தார்கள். அவர்களுடன் இணைந்து எங்களது சிரேஷ்ட உறுப்பினர்கள் கவிதரன், ரது, கோமதன் ஆகியோர் அந்த நிகழ்வில் எங்களுடன் பயணித்து எங்களுக்கான அந்த ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அறிவிப்பாளர் போட்டி, வேறு போட்டிகளிலும் நாங்கள் பங்கு பற்றியிருந்தோம். வெற்றிகளும் எங்களுக்கு இடங்களும் கிடைத்திருக்கின்றது. ஓகே சார், இப்போ உங்களுக்கு வந்து இந்த கலையை வளர்க்குறதுக்கும் இந்த உங்களோட கலைக்கழகத்தை கொண்டு போகிறதுக்கும் நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போன மக்களும் உங்களுக்கு ஃபுல்லாக ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கிறாங்களா? எமது உள்ளூரில் இருந்து ஒரு சிலர் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார்கள். அது மறுக்க முடியாத ஒன்று. சிலர் ஒத்துழைப்பு கிடைத்திருக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து எங்களது கழக உறுப்பினர்களது பங்களிப்பு தான் சற்று கிடைத்திருக்கின்றது. தவிர ஓரிருவர் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்களாக அநேகரது உதவிகளை ஒத்துழைப்புகளை நாடி சென்றது குறைவு. அதுவும் ஒத்துழைப்புகள் கிடைக்காமைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த செட்டப் எல்லாம் செய்கிறதுக்கு நிறைய பணம் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபைவர்னு நினைக்கிறேன். இது வந்து தோணி செய்கிற அந்த மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கே இப்போ நிறைய காசு முடிச்சிருக்கும். இந்த காசு எல்லாம் உங்களோட கலைக்கழகத்தில் எப்படி சந்தாவாக எடுத்துனீங்களா இல்லை மக்கள் தந்ததா? அப்படி அதை தான் கேட்க வந்தேன் நான் உங்களுக்கு. உதவிகள் அப்படி ஏதாச்சும்? ஒரு தடவை கலாச்சார மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச செயலகம் அந்த கலாச்சார பிரிவால் ரூபாய் 40,000க்கான உதவி கிடைத்திருந்தது. அதில் 2 குதிரைகள் செய்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுக்குள்ள காசு அளித்த கழக உறுப்பினர்களுக்கு இது சந்தா அவ்வாறான நிதியை கொண்டு தான் இந்த ஆரம்பத்தில் வடிவமைத்திருந்தோம். பின்னர் எங்களது மேடை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்வுகளுக்கு நமது கிராமத்து மக்களின் பங்களிப்புகள் கிடைப்பது வழமை. அதை கொண்டு நாங்கள் அதை செய்திருக்கின்றோம். எங்களிடம் கேளிக்கை நடனம், பொய்க்கால் குதிரை நடனம் போன்று ஏனைய நடனங்களும் காவடி, செம்பு நடனம், பாம்பு நடனம் போன்ற நடனங்களையும் எங்களால் வழங்க முடியும். இதன் மூலம் கிடைக்கின்ற அந்த உதவி தொகைகளை கொண்டு பங்கு பெற்றுகின்றவர்களுக்கு உரிய அந்த கொடுப்பனவுகளையும் நாங்கள் வழங்குவது வழமை. அது தவிர மேலதிக பணத்தினை கழகத்தின் வளர்ச்சிக்கும் இவ்வாறான அந்த ஒப்பனை நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்துகின்றோம். நிச்சயமாக ஒரு தொகை பணத்தை கட்டாயமாக கொடுக்கத்தான் வேணும். இதனை தொடர்ந்து உங்கள்கிட்ட இப்போ எத்தனை காவடிகள் நீங்கள் இப்போ வச்சிருக்கீங்க? காவடி எங்களுக்கு சொந்தமானதில்லை. காவடி வாடகைக்கு எடுத்து செய்கிறீங்க. ஏன்னா இப்போ வாடகைக்கு எடுத்து செய்கிறதால அந்த வாடகைக்கு எடுத்து கொடுக்குற பணமும் இவங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதாச்சும் உதவி செய்ய விரும்பினாலும் ஐங்கரா கலைக்கழகத்தோட இணைஞ்சி தொடர்பு கொண்டு அந்த பணத்தையோ அல்லது உங்களால் முடிஞ்ச அந்த 10-15 காவடிகளோ என்ன வாங்கி தந்தால் ஒரு பிரியோசனம் வாங்கிக்குமே நம்மளோட ஊருக்குள்ளே இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கு. கலைக்கழக வளர்ச்சிக்காக எங்களிடம் பல திட்டங்கள் இருக்கின்றது. அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவர்களையும் நாங்கள் கௌரவப்படுத்த காத்திருக்கின்றோம் என்பதனை இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில் தொடங்கினா சனி என்றாலும் சரி, ஞாயிறு என்றாலும் சரி, வீட்டில் பிள்ளைகள் நிற்கிது இல்லை. காலையில் தொடங்கினா பின்னேற மட்டும் கிளாஸாக இருக்குது. அந்த டைமில் உங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி வந்து இந்த கலைக்கழகத்துக்காக செயற்படுது பிள்ளைகள். அந்த டைமில் அவங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குறாங்களா? அதாவது இந்த நடன நிகழ்வுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றது பல்கலைக்கழக மாணவி நமது ஐங்கரா கலைக்கழகத்தின் நடன ஆசிரியை செல்வி மோகனரூபி அவர்கள். அவர் கொஞ்சம் பிள்ளைகளோட பழகிற விதம், அன்பா பழகிறவ. அவரோட பிள்ளைகளுக்கு விருப்பம் கூடன்றபடியா, பேரண்ட்ஸும் நல்லா அவங்களோட ஒத்துழைக்கிறபடியா அந்த நடன நிகழ்வுகளை அவள் பழக்கிறதுக்கு அவளுக்கு உதவியாக இருக்குது. அப்போ அந்த நடன நிகழ்வுகள் அவ்வளோத்துக்கும், அதாவது காவடி நடனம், பாம்பு நடனம், அதுகளுக்கெல்லாம் பொறுப்பாக, அதாவது அதை நெறியாள்கை செய்தது எமது ஐங்கரா கலைக்கழகத்தின் நடன ஆசிரியை செல்வி மோகனரூபி அவர்கள். ஓகே, மேலும் உங்களோட கழகம் மென்மேலும் வளர வேண்டும் எங்களோட குச்சிஎஸ் டீம் சார்பாகவும் நிழல் ஸ்டூடியோ சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு நேரத்தில் உங்களோட சந்திப்பு பண்ணாங்க. கட்டாயம். நாங்கள் இந்த ஆடி அமாவாசை முன்னிட்டு நாங்கள் ஒரு கலை நிகழ்வு ஒன்று அரங்கேற்றம் செய்வோம் சிவனார்மடு பிள்ளையார் கோயிலில். அதுக்கு நீங்கள் கட்டாயம் வருவோம். நாங்கள் கட்டாயம் வருவோம். மற்றது நண்பர் தனேஷ் அவர்களுக்கும் படப்பிடிப்பாளர் தம்பி அவர்களுக்கும் இவ்விடத்தில் எனது ஐங்கரா கலைக்கழகம் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இப்போ இந்த டான்ஸை பார்த்துருப்பீங்க. இந்த பிள்ளை எவ்வளோ வடிவாக ஆடி வந்தது. சில நேரத்தில் சில பெண்கள் வந்து இப்படியான இதில் பங்கு பெற்றதில்லை. இப்போ நிறைய பேர் ஆக்கள் வந்து நிறைய சனம் நிற்கல வெக்கம் கொண்டு வரும்.
அப்படி இல்லாமல் இந்த பிள்ளை டான்ஸ் ஒன்று ஆடி வந்து நிறைய திறமைகள் இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட கேட்போம். பிள்ளை வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்கள் இப்போ இந்த ரோட்டில் ஆடி வரக்குள்ள நிறைய ஆண்கள் நிறைய சைடில் நிறைய குடும்பாக்கள் எல்லாரும் நின்று பார்த்துருந்தாங்க. உங்களுக்கு அந்த டைமில் ஒரு வெக்கம் கொண்டு வரலையா? ஏன் கஷ்டமாக இருக்கும் இவங்க என்ன பார்த்து கதைப்பாங்க அப்படி ஏதாச்சும் எதுவும் இருந்ததா? அப்படி எனக்கு இருக்கல. ஏன்னு சொன்னா இந்த கலையை ஏதாச்சும் ஒரு இடத்துல வெளிப்படுத்த தானே வேணும். கட்டாயமாக அது அடுத்தவங்க பார்க்காங்கன்றதுக்காக இந்த கலையை நான் விட்டு கொடுக்கல தானே. கட்டாயம். ஃபேமிலி சப்போர்ட் கூட. ஆமாம். ஸோ அதால நான் மற்றவங்களுக்கு பயப்படுறதில்லை. கட்டாயமாக நீங்கள் இது போல் பிள்ளைகளை டான்ஸ் பண்ணி பழகி வாரீங்களா? இப்போ எப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கீங்க? அடுத்த இயர் தான் தெரியும். நெக்ஸ்ட் இயர் தெரியும். ஓகே, இந்த கலையில் உங்களுக்கு எப்போ இருந்து இந்த ஆர்வம் வந்தது? அது எப்படி சொல்ல, அது சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் வந்தது. உண்மைக்குமே இந்த டான்ஸை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிருந்தாவோ. உங்களோட வயசு ஏஜ் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வாரீங்க? அடுத்தவங்களுக்காக பயப்படுத்து வந்து நம்மளோட கலையை நமக்குள்ள இருக்கிற திறமையை வந்து வெளிக்காட்டாம இருக்கக்கூடாது. நம்ம பெண்ணா பிறந்ததமே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஆம்பளை பிள்ளைகள மாதிரி நமக்கும் என்ன, நம்மளும் நமக்கும் மனுஷன் தானே. ஸோ நம்மளோட கலையை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்ணையம்மன் கோயில் கண்ணகி அம்மாள், அதுக்காக வேண்டி தான் நம்ம கண்ணகி அம்மனை நம்ம தரிசிக்கிற அந்த தைரியத்தோட அந்த மதுரை எரிச்சாவை பாட்டுங்க. அதே மாதிரி அந்த தைரியத்தோட இந்த பிள்ளை இப்போ செயற்படுகிறது. மென்மேலும் வளர வேண்டும் என்று நம்ம குச்சி ஸ்டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி பிள்ளை. ஓகே, இந்த முழு நடனத்துக்கும் ஆசிரியராக செயற்பட்டவ மோகன ரூபி, மிஸ் மோகன ரூபி. இன்னும் கொஞ்சம் நாளாக மிஸ்ஸஸ் ஆக போகிறாங்க. அதை நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் அந்த விளம்பரம் தேவையில்லை. ஓகே, இருந்தாலும் இவ வந்து ஐங்கர கலைக்கழகத்துக்காக எவ்வளோ காலமாக நீங்கள் செயற்பட்டு வாரீங்க? வணக்கம். முதலாவது இனிய இந்நேர வணக்கங்கள் உங்களுக்கு முறித்தாகட்டும். ஓகே, நன்றி. 2022 ஏல் எழுதினேன். நான் ஏல் எழுதினத்திலிருந்து ஐங்கராவோட இணைஞ்சி செயற்பட்டுவார். இப்போ ஏற்கனவே இருந்து உங்களுக்கு இந்த நடனத்தில் ஈர்ப்பா இல்லை அதுக்கு முதல்ல நீங்கள் வேறு ஆசிரியர்கிட்ட பழகினீங்களா? நான் வந்து இந்த இடத்துல எனக்கு கல்வி கற்று தந்த இந்த கலையை தந்த 2 ஆசிரியருக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். யார் ஆசிரியர்? ஒன்று வந்து எனக்கு ஸ்கூலில் 6ஆம் ஆண்டிலிருந்து உயர்தரம் ஃபர்ஸ்ட் இயர் வரையும் எனக்கு கல்வி கற்று தந்த சிவதாஷினி டீச்சர், செட்டிபாளையம் ஸ்கூல். அவள் தான் என் முதற் குரு. அவள் தான் எனக்கு டான்ஸ் அண்ட் எப்படி ஆடணும், அதை எப்படி கொண்டு போகணும், ஒவ்வொரு நுணுக்கங்களையும் எனக்கு சொல்லி தந்தது அவள் தான். அதற்கு அடுத்ததாக வந்து ஸ்கூலில் செட்டிபாளையம் அவங்களும் சுரோஜினி முத்துக்குமார் டீச்சர் உண்டு. அவையும் உண்மையிலே நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாவும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீ செய்யணும், ஊரில் நீ கிளாஸ் செய்யணும், உனக்கும் 4 பிள்ளைகளை நீ கலையை வளர்த்தேண்டா அந்த கலை உன்னை தொடர்ந்து இனி வரும் காலங்கள்லையும் அந்த கலை வந்து தொடர்ந்து போகும், அழியாது. எரிவில்ல பார்க்க போகணுமாட்டா நிறைய பேர் இருந்தாங்க. சரிதாக்கா, சுதாக்கா, உதயா டீச்சர், நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்கள்ட்ட பிள்ளைகள் குறைவு. அவங்க இப்ப இந்த கலையை தொடர்ந்து கொண்டு போறது குறைவா தான் இருக்குது. அதை தொடர்ந்து கொண்டு போறதா நான் இதை செயற்படுத்துறேன். அவங்களுக்கும் வேலை போல இருக்கும். அதனால அதை விட்டுட்டு இப்ப இப்படி சின்ன பிள்ளைகளை கூட வந்த பழகல அவங்க கஷ்டப்படுத்துவாங்க சில நேரம். உங்களுக்கு அந்த நேரத்தில் ஏதாச்சும் தோணுமா? ஒரு பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேளுங்க, நான் எப்படி அவங்கள பாக்குறேன்னு சொல்லி கேளுங்க. இவங்க டீச்சர் எப்படி உங்களோட பழகுறாவு? அன்பா, பாசமா. ஏதாச்சும் ஏசுருவா? நீங்கள் செஞ்சு காட்டி அப்படி செய்யலாட்டி ஏசுவாவா? ஏச மாட்டாவா? எப்படி சொல்லி தருவாவா? அதுக்கு அன்பா சொல்லி தருவா. ஏசாம அடிக்காம. உங்களை இப்போ இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் டான்ஸ் திரும்ப செஞ்சு காட்டுவாவா? ஒரு தரத்துக்கு எத்தனை நேரம் செய்து காட்டுவாவு? 2-3 செஞ்சு காட்டு. 2-3 தரம். எத்தனை வருஷமா டீச்சர்கிட்ட இப்போ போகிறீங்க டான்ஸுக்கு? தெரியல. 2 வருஷமா வராங்க. ஓகே, நன்றி. நான் இன்னொரு டீச்சரை சொல்ல மறந்துட்டேன். திருமதி நேமிநாதன் கிரிஜா ஆசிரியர் கழுதாவளை. அவ தான் எனக்கு ஏஎல்ல ஃபுல்லாக நான் ஏலைன் டான்ஸ் தான் எடுத்தேனா, ஓஎல்லைன் டான்ஸ் தான் எடுத்தேனா. ஆனால் நான் இப்போ வந்து செய்கிற கோர்ஸ் டான்ஸ் இல்லை, நான் இப்போ ஜென்ரல் ஆர்ட் தான் செய்கிறேன். எனக்கு டான்ஸ் விருப்பம் என்னென்று அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறைவு. எந்த வேலை வாய்ப்பை வெளியில் பார்க்கத்தானே வேணும். அதனால வந்து நான் டான்ஸை அந்த ஹோஸுக்குள்ளே போகாமல் டான்ஸை வீட்டில் அது ஒரு ஃபீல்டா நான் என்னால் முடிஞ்சதை அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு சொல்லி கொடுத்துட்டு போய் கொண்டே இருக்கேன். கோர்ஸ் டைம் இல்லாமல் ஃப்ரீ டைமில் வளர்க்குறீங்க இல்லை கோர்ஸ் லீவ் போட்டு வந்து வளர்க்குறீங்களா பிள்ளைகளுக்கு? நோ எந்த ஃப்ரீ டைம்ல தான் நான் பழகுறேன். இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் நைட்ல 6 மணிக்கு பிறகுண்டாலும் சரி ஒரு 8 மணி வரையும் நான் அதுக்கேற்ற மாதிரி டைமை போட்டு அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டு 8 மணிக்கு பிறகு எந்த வேலைகளும் இருக்குந்தானே, எனக்கும் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், நானும் படிக்கணும். அந்த வேலைகளை நான் 8 மணிக்கு பிறகு நான் நைட்ல
செஞ்சு கொள்ளுவேன் அதை. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த டான்ஸுக்கு சில இடத்துல அம்மா அப்பா வந்து முட்டுக்கட்டை அடிப்பாங்க, சில இடத்துல அண்ணன் தம்பி முட்டுக்கட்டை அடிப்பாங்க. இப்படி செய்யவா நம்ம இல்லை ஆக்கள். இப்போ சிலது நம்ம சொல்ல போனால் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த என்ன சொல்லுவாங்க, டான்ஸ் என்றாலே இழிவா தான் பார்ப்பாங்க, ஆட்டக்காரி அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. அது இந்த சமூகத்துல இன்னமும் மாறுது இல்லை. அது வந்து அந்த சமூகத்திலேருந்து இல்லத்தாக்கப்படணும், அழிக்கப்படணும். அதுக்காண்டி தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். அப்படியான இதில் அம்மாக்கள் ஒன்று சொல்லாமல் உங்களை எனக்கு இதுவரையும் என் அம்மா அப்பா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், நான் திருமணம் செய்ய போறவரா இருக்கட்டும், எனக்கு இந்த கலைக்கு எப்பவுமே முட்டுக்கட்டியா இல்லை, எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஓகே, இதே மாதிரி எல்லா ஃபேமிலியிலையும் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லா கலையுமே பெண்களுக்கு வளரும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் பெண்களை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அடக்குமுறைக்கு உள்ளே அடக்கி பழக்காமல் எல்லாரும் வெளி உலகத்துக்கு வாரத்துக்கு இது ஒரு வாய்ப்பு அமையும் என்று நான் நினைக்கிறேன். என்ன இப்போ நீங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை இப்படி கொண்டு வரக்குள்ள அவங்களும் ஒரு கலையை நேசிச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கிஷானி இப்போ உங்களுக்கு பேட்டி தந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவையும் எந்த ஸ்டூடெண்ட் தான், அவ என்கிட்ட ஏழு கிளாஸுக்கு வந்தவ. இப்போ அவ ஹெம்பஸுக்கு போறாவ. அவட்டையும் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு எனக்கு வேலை பழு வரும், சம்டைம் நான் வேற இடத்துல ஆன்சரா ஏதோ வேலை கிடைச்சு போகலாம், எப்படி இருப்பேன்னு சொல்ல தெரியாது. அந்த டைம்ல கூட நீ இதை எடுத்து செய்யணும் அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன நீங்கள் ஏற்கனவே சுதாக்கா இருந்த, சரிதாக்கா இருந்த, உதயா டீச்சர் எல்லாம் இருந்தவங்க, அப்படி அவங்களும் வேலை பழுவாக போனவங்க. அதனால நீங்களும் வேலை பழுவாக போனோன்னே அந்த பிள்ளை எடுத்து செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலைக்கழகம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது? ஐங்கரா கலைக்கழகம் என்ன எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்குறல்ல. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சிவான் என்கிட்ட சொல்லுவார், பிள்ளை நீ நிச்சயமா ஒரு ப்ரோக்ராம் செய்யணும், எனக்கு இந்த டைமுக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும், கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தாமல்ல உடனே கோல் எடுப்பேன். நான் அவர்கிட்ட தானே படிச்சேன், என்ன மறக்கிறதே இல்லை. அவர் எப்பவுமே எனக்கான வாய்ப்பு அவர் வழங்கிட்டே இருக்கிறார். இந்த சமூகத்தில் எனக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா சொல்ல போனா இங்க இருக்கிற எல்லா குடிகளும் இருக்காங்க. அந்த எல்லா குடிகளுக்குமே எங்களோட டான்ஸ் எடுக்கிறதில்ல. ஒரு சில குடிகள் வந்து வெளியில தான் எடுக்காங்க. அப்படி எடுக்கிறதால வந்து ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க யோசிக்கலாம், இந்த பிள்ளைகள் பெர்ஃபெக்டா ஆடாது, சின்ன பிள்ளைகள் ஊருக்குள்ள நல்லா இருக்காது அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட்டுக்கு இருக்கும். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு அவங்க வாய்ப்பை வழங்கி பார்க்கலாம். அங்க வந்து 75,000 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி கொட்டி கொடுக்கறது இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு கொடுக்க தேவையில்லை. சின்ன ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி உங்களால ஏழும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வாய்ப்பை கொடுத்தா நிச்சயமா அந்த பிள்ளைகள் செய்யும். நிச்சயமாக என்னன்னு சொல்லிச்சுன்னா தங்கமா இருந்தாலும் அது தகரமா தான் தெரியுது. எல்லா மக்களும் எல்லா ஊர்லயும் அப்படி இருக்குது. கிட்ட எந்த பொருள் கிடைச்சாலும் அதை பத்தி கவலைப்பட்டதே இல்லை. என்கிட்ட வந்து நம்ம கலையை வளர்க்கறதுக்கு ஒரு இது கொடுக்கலாம். என்ன அவங்க சப்போர்ட் பண்ணாங்கண்டா அடுத்தடுத்த வருடங்களில் அவங்களும் இன்னும் கலைகளை அவங்க கற்றுக்கொண்டு நம்மளுக்காக மகிழ்ச்சி படுத்துறதுக்கு வந்து நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன உங்களோட ஊர் பிள்ளைகள கலையை வளர்த்து நாளைக்கு இன்னும் வெளியிடத்துல வந்து உங்களோட ஊர்ல இப்படி கோயிலுக்கெல்லாம் ப்ரோக்ராம் செய்யறதாமே, உங்களோட ஊர் பிள்ளைகள் நல்லா ஆடுங்களாமே, உங்களோட ப்ரோக்ராம் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கக்கூடாது. யாருக்கு பெருமை? எனக்கு பெருமையா இல்லை, எந்த பிள்ளைகளுக்கு பெருமையா? ஊருக்கு தான் பெருமை, ஊருக்கு தான் பெருமை. நிச்சயமாக பிறந்த நாட்டுக்கு பெருமை சேரு, பிறந்த ஊருக்கு புகழச்சேரன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா இல்லை, நிச்சயமாக அதே அந்த பொன்மொழிக்கு அமைய இந்த பிள்ளைகள் நம்ம ஊருக்காக புகழச்சேர்க்குதுகள், நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். இது மட்டும் இல்லை, நம்ம யூடியூப் சேனலில் போடக்கல நிறைய நாட்டில் இருந்து பார்ப்பீங்க. எங்களோட நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், பிறந்த ஊருக்கும் புகழை சேர்க்கணும், எரிவில் ஊருக்கும் புகழை சேர்க்கணும். இவங்க இன்னும் வளரணும் என்று எங்களோட குச்சியஸ் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வர வேணும். தம்பியாக்கள்லாம் நல்லா அதோட சேர்த்து நீங்கள் இதை விட கூட படிக்கவும் வேணுமா? இந்த குடி உங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அவங்களுக்கு நிச்சயமா நான் என்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு போட்டியில் உங்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கினதுக்காக நன்றி. இல்லை, நாங்கள் எங்களோட துறையே இதுதான். எங்களோட நம்ம ஊருக்குள்ள என்னென்ன திறமை இருக்குதோ எல்லாத்தையும் வெளியுலக காட்டணும். நன்றி பிள்ளை. நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். தம்பியாக நல்லா படிக்கணும், நல்லா டான்ஸ் ஆடணும். சரியா, டீச்சருக்கு எந்த வித இடையூறும் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் குச்சியஸ் டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். ஓகே, குச்சியஸ்